ராம பக்தி என்பது மிகவும் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். ராமபிரானுடைய நல்ல குணங்களை, சுபாவத்தை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே அறத்தை பின்பற்ற வேண்டும், தர்ம வழி நியாய வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்கு அவதாரமாக அமைந்தது ராமருடைய அவதாரம். அயோத்தியிலே சில வருஷங்களுக்கு முன்பாக ஜென்ம பூமியிலே ராமருடைய ஆலயம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு சிறப்பாக அங்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ராமனுடைய தந்தையாக தசரதர் விளங்குகிறார். அந்த தசரதர் காமாட்சி அம்மனை துதித்து புத்திர வரன் சந்தான பிராப்தி வரம் கேட்டு அந்த 4 குழந்தைகள் ராமர், லட்சுமணர், பரதர், சத்ருகுணர் என்று 4 குழந்தைகள் அவருக்கு பிறந்தார்கள். ஆகவே காஞ்சிபுரத்திற்கும் அயோத்திக்கும் ராமர் பிறப்பதற்கு முன்பே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காஞ்சிபுரத்திலே தற்பொழுது இன்றைய தினம் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் என்பதாக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் அடிக்கடி வந்து பூஜைகள் எல்லாம் செய்த ஒரு மடம். இந்த இடத்துல அவர் இங்கேயே தங்கியிருந்தார். அந்த காலத்திலே அவர் 92 வயசு 93 வயசு இருக்கும் பொழுது நம்மளும் சின்ன வயசு அப்போ கூடயே வந்து இங்க தங்கி இருக்கிறோம். அந்த பழமையான ஒரு ஞாபகம் இருப்பதற்காக அதை அப்படியே வைத்து பராமரித்து வருகிறார்கள். அந்த இடத்திலே இந்த 3 பெரியவர்களும் தொடர்புடைய இந்த இடத்திலே ஆதிசங்கரர் வருஷா வருஷம் காமாட்சி அம்மன் கோவிலிருந்து சாதுர்மாச விரதத்தை ஆரம்பிப்பதற்கு சர்வதீர்த்த கொலக்கரைக்கும் முடிப்பதற்கு சாதுர்மாசத்தை முடிப்பதற்கு இங்கு உபனிஷத் மடத்திற்கும் இந்த இடத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்படி இந்த தொன்மையான ஒரு ஆதிசங்கரர் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ராம யந்திரம் மிக புனிதமானது. 108 உபனிஷத்துகளுக்கு உரை எழுதியிருக்கக்கூடிய உபனிஷத் யோகிகள் என்ற ஒருவர் தியாகராஜ சுவாமிகள் திருவையாறிலிருந்து திருத்தணிக்கு அவர் செல்லும் பொழுது இங்கு வந்து ராமபிரானை வழிபட்டு தியாகராஜ சுவாமிகள், சங்கீத தியாகராஜ சுவாமிகள் வந்து கீர்த்தனங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி சங்கீத உலகத்திற்கும் இது தொடர்புடைய இடம். இந்த ஊர்ல நயினார்பிள்ளை சங்கீதத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்த இடத்திலே ராமருடைய புனிதமான இடத்திலே யந்திரம், மிக உயர்ந்த யந்திரம் இருக்கிறது. இந்த ஊரிலே ஆதிசங்கரர் காமாட்சி அம்மனுக்கு ஸ்ரீசக்கர யந்திரத்தை ஸ்தாபிதம் செய்தார் காஞ்சிபுரத்திலே. அது ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறது. அதே போன்று இங்கு ராமயந்திரம் பிரபலமானது. இந்த யந்திரத்தை புதியதாக தங்க முலாம் பூசி செய்து தற்பொழுது யுகாதி என்று இந்த யந்திரமானது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய யந்திரத்தினுடைய வடிவமானது அங்கு வடநாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அதை தயார் செய்து அந்த யந்திரம் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அது எக்ஸலன்சி திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக யுகாதி என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவிலிலே அங்கு அயோத்தியிலே அமிர்தானந்தமாயி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இது சங்கர மடத்தின் மூலமாக அந்த ஏற்பாடு நடந்தது. ஆகவே இந்த யந்திரமானது தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய கிரந்த அக்ஷரத்திலே பழைய தமிழ் எழுத்திலே இது அமைந்திருக்கிறது. அது தமிழுக்கும் பெருமை, தமிழகத்திற்கும் பெருமை, ராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பினை, தொன்மையான தொடர்பினை இது வெளிப்படுத்துகிறது. இந்த ராம யந்திரத்திலே இந்த உலகமானது நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். இது அனுமார் மூலமாக தீய சக்திகள் அது பலம் குறைந்து நல்ல தர்மம் வளர வேண்டும் என்பதற்காக துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரட்சணம் என்பதாக அவதாரம் என்பது அதற்காக. அப்படி ராமர் மூலமாக இந்த உலகம் நல்ல முறையிலே வைகுண்டத்திலே அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று ராமர் இந்த உலகத்திலே இருந்து அனைத்து மக்களுடைய நன்மைக்காக அவருடைய அருளை பொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு பல்வேறு மந்திரங்கள் அடங்கிய ராமயந்திரம், விசேஷமான ராமயந்திரம் இந்த இடத்திலேதான் பழமையான யந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு மாதிரியை தற்பொழுது போன வாரம் ஜப்பான், சிங்கப்பூர் தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிலேயே தயார் செய்யப்பட்டு
இந்தியா தொழில்நுட்பம் அதில் இருக்கிறது. அது வெண்கலத்திலே தயார் செய்யப்பட்டு ஐஐடி சென்னை வளாகத்திலே ஜலகண்டேஸ்வரர் கோவிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அவை இங்க இருக்கக்கூடிய அனுமாருடைய உருவமும் மந்திரங்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். சில மந்திரங்கள்லாம் இப்படி மந்திர சாஸ்திரத்திற்கு முக்கியமாக இருக்கிறது. எப்படி காமாட்சி அம்மன் கோவிலே நவாவரண பூஜை விசேஷமானதோ அதே போன்று ராமருக்கு தசாவரண பூஜை என்பது விசேஷமானது. ஆகவே அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இங்கே இருக்கிறது. அகஸ்தீஸ்வரர், ஹயக்ரீவேஸ்வரர், லலிதா சகஸ்ரநாமம் என்று நாம் செய்யக்கூடிய பூஜைகளை உபதேசம் செய்தவர் அந்த ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவருடைய முனிவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கமும் இங்கு இருக்கிறது. அகஸ்தீஸ்வரர், ஹயக்ரீவேஸ்வரர், ராமர், ராம யந்திரத்தை புனர்வசு நாளிலேயும் சுக்லபட்சம் ராம நவமி நாளிலேயும் பக்தர்கள் விசேஷமாக தரிசித்து, ஆகவே இந்த அயோத்தி கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்த யந்திரம் அந்த சமயத்திலே பார்க்க சொன்ன ஹைதராபாத்தில் இருந்தோம். இதெல்லாம் பார்த்து சரியாக பண்ணி அங்கு வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இங்கு வந்து அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இது புது பொலிவுடன் இந்த அயோத்தி கும்பாபிஷேகம் அங்கு நடைபெற்றிருக்கிறது. அயோத்திக்கு ராமர் பிறப்பதற்கு முன்பே தொடர்பில் இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்திலே இன்றைய தினம் ராம யந்திரத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் அனைவரும் வந்து தரிசித்து ராமபிரானுடைய அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். நம்முடைய தமிழிலேயும் கம்பராமாயணம் போன்று பல்வேறு அருமையான ராமருடைய புராணங்களை சொல்லக்கூடிய வரலாறை சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கின்றன. இவைகள்லாம் படித்து மக்கள் இன்பமுடன் வாழ வேண்டும்.